ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கும்பகோணத்தில் நான் பார்த்த கோயில்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு தொகுப்பு வழங்க இருக்கிறேன். கும்பகோணத்திலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கிற திருநாகேஸ்வரம் அப்படிங்கிற இடத்துல தான் நான் கும்பகோணம் ஒவ்வொரு தடவையும் வரும்போது தங்குவேன். அங்கேருந்து ஒரு ஆட்டோ வச்சு பக்கத்தில் இருக்கிற பார்க்க வேண்டிய சில டெம்பிள்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணுவேன். இந்த தடவை கும்பகோணம் வந்த உடனே நான் முதல்ல திருநாகேஸ்வரம் போய் அங்கே ஒரு ரூம் எடுத்தேன். ஒரு ரொம்ப நல்ல ரூம், ஒரு சின்ன சிங்கிள் ஆக்குபென்சி ரூம். அந்த ரூம் எடுத்துட்டு அங்கே போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு ஆட்டோ அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட இந்தந்த கோவில் எனக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட நான் சொல்லி ஒரு அமௌண்ட் பேசி அதை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஆட்டோவிலேருந்து நான் முதல்ல கிளம்பின இடம் வந்து பார்த்திங்கன்னா கோவிந்தாபுரம் அப்படிங்கிற ஒரு இடம். இந்த கோவிந்தாபுரம் அப்படிங்கிற இந்த கோவில் ஸ்ரீ விட்டல் மகாராஜ் என்பவரால் கட்டப்பட்டது. ரொம்ப அற்புதமான ஒரு ஆர்கிடெக்சரல் ஒரு பில்டிங் இது, ஒரு கோவில். இதை வந்து ஸ்ரீ ஸ்ரீ விட்டல் ருக்மணி கோவில், ஸ்ரீ ஸ்ரீ விட்டல் ருக்மணி மந்திர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலில் 3 வகையான மண்டபம் இருக்குது, 2 வகையான என்ட்ரன்ஸ் இருக்குது, மெயின் என்ட்ரன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா அர்ச்சனையோ பூஜையோ அவங்க செய்யறதில்ல. இங்கே இந்த கோவிலில் ஒரு பெரிய விசேஷமான ஒரு அட்டகாசமான ஒரு இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோசாலை. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பசுமாடுகளை அவங்க வளர்த்து பேணி காக்குறாங்க. இந்த பசுமாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய நார்த் இந்தியாவிலேருந்து, வட மாநிலங்கள்லேருந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக அயோத்தியா, துவாரகா அப்படிங்கிற அந்த பகுதிகளிலிருந்து தான் அந்த பசுமாடுகளை இங்கே கொண்டு வந்து அவங்க வளர்த்து அதை பராமரிக்கிறாங்க. இந்த பசுமாடுகள் தங்கியிருக்கிற இந்த கோசாலைகளை பார்வையிடுறவங்க அவங்களால முடிந்த ஒரு காணிக்கை, ஒரு நன்கொடை வழங்குமாறு அங்கே கேட்டுக்கிறாங்க. என்னால் முடிந்த நன்கொடையை நான் வழங்கினேன். இங்கே இருக்கிற பசுமாடுகளுக்கு சில பசுமாடுகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப காதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க சொல்கிற ஒரு வித்தியாசமான காரணம், கிருஷ்ணரோட அந்த புல்லாங்கோல் இசையை கேட்டு ரசித்து தலையாட்டி ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பாக தான் அந்த காது வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறத அவங்க சொல்கிறாங்க. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சில ரிட்டையர்மெண்ட்டு அப்பார்ட்மெண்ட்ஸு காணப்படுகிறது. அது வந்து சில சீனியர் சிட்டிசன்ஸ் ரிட்டையர்ட் ஆகி அவங்க வந்து இங்கே தங்கி இதுக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள எத்தனை கோயில்ஸ் இருக்கோ அதையெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கேயே ரிட்டையர்மெண்ட்டு அப்பார்ட்மெண்ட்ஸு வாங்கி அவங்க தங்கி அவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதா சொல்கிறாங்க. இப்போ கோவிந்தாபுரத்தில் இருக்கிற பசுமாடுகள் இந்த சரணாலயத்தில் நான் இருக்கிறேன். இதுக்கு நம்மளால் ஆன உதவி நம்ம செய்யணும். வாங்க பார்க்கலாம்.
इधर कितना कितना पड़ा है? 100 1000? 1000 का ऊपर 1000 के ऊपर है. अच्छा, बंद हो गए. ओके. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கிருஷ்ணர் சிலை இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்குற இடம்லாம் நிறைய பசுமாடுகள் கட்டி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு பசுமாடுக்கு ஒரு அற்புதமான வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. நல்ல பசுமாடுக்கு தேவையான தீனி நிறைய, அவங்க என்ன தேவையோ பசுமாடுக்கு உணவு அதை அழகாக கொடுக்குறாங்க. கிருஷ்ணர், பாண்டுரங்கர், துவாரகாபுரி போன்ற ஒரு அமைப்பு இந்த குடிலில் காணப்படுகிறது. இது என்ன வகையான சிலைகள், என்ன வகையான ஒரு இதுன்ற டீட்டெயில்ஸ் அங்கே காணப்படலை. இருந்தாலும் நம்மளோட இமேஜினேஷன் கண்டிப்பாக கிருஷ்ணரோட அந்த கோகுலம் போன்ற ஒரு அமைப்பு இங்கே காணப்படுகிறது. அழகான காவிரி நதி அமைதியாக எந்த விதமான ஒரு ஆரவாரமும் இல்லாமல் அழகாக இங்கே காவிரி அந்த ஆறு ஓடிட்டுருக்கு. எந்த சலனமும் இல்லாமல், எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் ரொம்ப அமைதியான அழகான சூழ்நிலை. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பண்டிதர் முருகப்பிரானோட சிலையை வச்சு அதுக்கு பூஜை செய்வதற்கு முன்னதான ஒரு அபிஷேக வழிபாடு அவர் செஞ்சிட்டு இருந்தார். அதை பார்க்கும்போது ரொம்ப மன நிறைவாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாகவும். இந்த மாதிரி ஒரு காட்சியை நான் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ஆறு நதி கரையில் நம்ம பார்க்குறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.
கோவிந்தாபுரம் கோயிலுக்கு அடுத்தபடியாக நான் அடைந்த இன்னொரு கோவில் வந்து தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவில். இது கும்பகோணத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது இந்த கோவில். இந்த கோயிலை கட்டினது 2ஆம் ராஜராஜ சோழன், அதாவது 1ஆம் ராஜராஜ சோழனோட பேரனாவார் இவர். இது 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கோவில். கங்கை கொண்ட சோழபுரம் கோவில், பெருவுடையார் கோயில், தஞ்சை பெரிய கோவில், தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயில், இந்த 3மே சோழர்களால் கட்டப்பட்ட அழியாத பெருங்கோவில்கள் வரிசையில் வரும். கோவிலோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நந்தி, அந்த நந்திக்கு பக்கத்திலேயே ஒரு இசைப்படிகள் போன்ற ஒரு அமைப்பு உள்ளது. அதாவது இந்த நந்திக்கு அருகே வந்து ஒரு பலிபீடம் மாதிரி இருக்குது. அந்த படிகளில் வந்து இசை ஒலி எழுப்பும் படிகளாக அமைக்கப்பட்டுள்ளது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நந்திக்கு பக்கத்தில் போகிற அந்த படிகளில் நிறைய சிற்பங்கள், சின்ன சின்ன சிற்பங்கள், மைனூட்டு சிற்பங்கள் பார்க்க முடியுது. 1987 பெருவுடையார் கோவில் வந்து யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு 2004 கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயிலும் ஐராவதேஸ்வரர் கோயிலும் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. சோழ மன்னர் 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட இந்த அழகிய கலைக்கூடமான இந்த கோவில் ஏராளமான கல்வெட்டுகளை பார்க்க முடியுது. தூண்களிலும் சிற்பங்களிலும் சுவர்களிலும் அமைக்கப்பட்ட அந்த வடிவங்கள் நாட்டிய முத்திரைகளை காட்டி நிற்கும் சிற்பங்களும், தேர் போன்ற வடிவ அமைப்பில் கொண்ட மண்டபங்களும் அழகான கட்டடக்கலை திறமைக்கு ஒரு சான்றாக விளங்குகிறது. ரொம்ப நுணுக்கமான சிற்பங்கள் இந்த கோவில் முழுவதுமே நிறைஞ்சிருக்கு. இந்த ஐராவதேஸ்வரர் கோயில் திராவிட பாணியில் கட்டப்பட்டுள்ளது. இந்த கோயிலோட விமானம் வந்து 24 மீட்டர், அதாவது 80 அடி உயரம் கொண்டதாக அமைந்துள்ளது. ஐராவதேஸ்வரர் கோவிலோட வலப்புறத்தின் வெளியே வந்து தெய்வநாயகி அம்மனுக்கு தனியாக கோவில் உள்ளது. ஐராவதேஸ்வரர் கோவில் அப்படிங்கிற பேர் எதனால் வந்ததுன்னு பார்க்கும்போது, இந்திரனோட வாகனம் ஐராவதம் அப்படிங்கிற ஒரு வெள்ளை யானை இருக்குது. அது துர்வாச முனிவரோட ஒரு சாபத்தினால அந்த வெள்ளை உருவம் போய் கருப்பு உருவமாக மாறிடுது. அதனால் மனசு உடைஞ்ச அந்த ஐராவதம்ன்ற வெள்ளை யானை இந்த தலத்துக்கு வந்து இங்கு எழுந்தருளியுள்ள சிவபெருமான வழிபட்டு அந்த சாபத்திலிருந்து விமோசனம் அடைந்ததாக சொல்லப்படுகிறது. அதனால தான் இந்த கடவுளுக்கு ஐராவதேஸ்வரர் அப்படிங்கிற பேர் வந்ததா இந்த தல புராணம் தெரிவிக்கிறது.
தாராசுரம் கோயிலுக்கு அடுத்தபடியாக நான் சென்று அடைந்த திருக்கோயில் ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோயிலாகும். கும்பகோணத்தில் உள்ள மிக பழமையான இந்த கோயில் சுமார் 1300 வருடங்கள் பழமையானது என்று கூறப்படுகிறது. அப்பர், சம்பந்தர் போன்றவர்களால் பாடல் பெற்ற சிவாலயமாகும் இது. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற மகாமகம் இந்த கோயிலில் சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த கோயில் என்ட்ரன்ஸில் அழகான யானை ஒன்று உள்ளது. அந்த யானையிடம் நான் ஆசீர்வாதம் பெற்றேன்.
அடுத்து நான் போன கோவில் பேர் சாரங்கபாணி திருக்கோவில். இது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான ஒரு கோவிலாகும். ஸ்ரீரங்கம், திருப்பதி இதுக்கு அடுத்தபடியாக சாரங்கபாணி ஒரு பெரிய கோவிலாக, விஷ்ணு கோவிலாக கருதப்படுகிறது. சோழ நாட்டோட 12வது திருத்தலமாக இந்த கோவில் கருதப்படுகிறது. 4000 திவ்ய பிரபந்தம் விளைந்த ஒரு திருத்தலமாக இந்த சாரங்கபாணி கோவில் கருதப்படுகிறது. மிகப்பெரிய மகாவிஷ்ணு பள்ளி கொண்ட, அதே ஸ்ரீரங்கத்தில் பார்க்குற அதே மாதிரியான பள்ளி கொண்ட ஒரு பெருமாளை இந்த கோவில்லையும் பார்க்கலாம். இந்த கோவிலில் சிற்பக்கலை ரொம்ப அற்புதமாக இருக்குது. குதிரைகள், யானைகள் போன்ற ஒரு தேர் மாதிரியான ஒரு சிற்ப அமைப்பு இந்த கோவிலில் நம்ம பார்க்க முடியுது.